வணக்கம் மக்களே. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறதுனா பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியா கேம் பிளே தான். நம்ம இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி எல்லாம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒரு ஷேர் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுவேன். ஸோ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். வர பார்ப்போமே. கம் ஆன் கைஸ், ஃப்ரீக்குள்ளே தான் வந்திருக்கேன். என்ன அடித்து ஓடலாம் பஸ்ஸை. ஹெல்த்து அதை பற்றி எந்த பிரச்சனையுமே இல்லை. எழுது ஃபியலு ஒன்றுமே இல்லை அவங்க, சும்மா ஃப்ரீ அவ்வளோதான். பஸ்ஸோட ஹெல்த் பாரு எங்கேயுமே இல்லை பார்த்தீங்களா? திஸ் வே வாடா. ஓகேடா. நீ எவ்வளோ தூரமா இன்னும் போகிற மாதிரியே இல்லை, பார்த்துக்கோ. ஸ்ட்ரெயிட்டாக போனால் மெரிஜாகுமா? பார்க்குறீங்க நமக்குள்ளே அவ்வளோதே. அவ்வளோ தூரம் போயிட்டு வர சொல்கிறாங்க. நம்ம இந்தியன்ஸுக்கே உண்டான ஒரு தனியான ஸ்கில் மக்களே. இருக்கா எதுவுமே ஹெல்த்து? எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க. எந்த முட்டையானே நான் டோட்டல் நியர்பை தான். கேம் வீடியோ எக்ஸிட் ஆகிட்டு ரிப்பேர் கொடுப்பேன், வந்துகிட்டே இருப்பேன். மேலே டேமேஜாக வாங்காமல் ஒன்று மக்களே. ரோட்டில் வேறு இப்போ ஒரு குழி வந்துச்சு பார்த்தீங்களா இல்லையா? பார்க்கலாம். இன்னொரு 10-20 செகண்ட் முன்னாடி போய்ட்டு பார்த்துட்டு வாங்க. ஓகே, கிராஃபிக்ஸ் கூட நல்லா இருக்கு மக்களே. 30 FPS அதுமாதிரி கொஞ்சம் கான்ஸ்டண்ட்டாகவே மெயின்டைன் ஆகும்னு நினச்சேன். ஆகுது. ஓகே மக்களே, வந்துட்டேன். அடா அவ்வளோதான். ஃபஸ்ட்டு முடிஞ்சு ஃபஸ்ட்டு சிட்டி மீன்ஸ் நம்ம அந்த சிட்டியை எக்ஸிட் ஆகிட்டு ஃபஸ்ட்டு இடத்துக்கு வந்துட்டோம். இது எவ்வளோ தூரம்ப்பா தம்பி? தம்பி இது எவ்வளோ தூரம் சொல்லுடா சொல்லுடா. சொல்லுங்கடா. சைடு ரொம்ப தூரம் போகணுமா? இல்லை ஃபுல் இதே ரோடு தான் மக்களுக்கு. கண்டினியூஷன், நோ டர்னிங் ஆர் நத்திங். இப்படின்னா இதை அடித்து ஓட்டுற ரோடு. வாங்க போகலாம். வீடியோட தாண்ட மாட்டேங்கிற மக்களே வண்டி. ஐயோயோ, அதை ரிப்பேர் பண்ணிதான் மக்களே. அவன் 100 கூட டச் ஆகலையா? நான் போயிடுறேன், நான் ரிப்பேர் பண்ணிட்டு வரேன் மக்களே. பஸ் ஸ்டாப். கராஜ் இங்கே இருக்கா? ஃபீடிங் தான் இங்கே இருக்கா? எனக்கு கராஜ் வேணுமே. சேவன் வச்சு கொடுக்குறேன். இன்டர்நெட் ஆன் பண்ணுறேன், கிளியர் பண்ணுறேன். பாஸ் ஆடு பார்த்தீங்கன்னா பஸ் ரிப்பேர் பண்ணிட்டு வர போகிறேன். ஓஹோ, 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 ஓஹோ. பஸ் ரிப்பேர் ஆகிட்டு இருக்கு மக்களே. ரிப்பேர், ஃபுல் ரிப்பேர். இப்போ வண்டி அடிச்சா போகும் ஸ்பீடே. இதோட 30க்கு இருக்கிறது யாரு? இதை டைமிங்காக சொல்ல மக்களே, டைமிங்காக சொன்னேன். வாங்க போகலாம். இது ட்ரக் சிமுலேட்டர் வீடியோ பார்த்தீங்கன்னா மக்களே என்னெல்லாம் வித்தியாசமாக கொண்டு வராங்கன்ட்டு. நான் இதுக்கு முன்னாடி விளாண்டது யூரோ ட்ரக் சிமுலேட்டர் தான். நல்லாயிருக்கும், இந்த கேமும் நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் ஸ்லோ. இதுக்குலாம் கொஞ்சம் கம்மி தான் மேப்.
பஸ் அப்புறம் இப்போ ஸ்டோரேஜ் குறைஞ்சதுன்னு பார்த்தா மேப்புக்கெல்லாம் தனித்தனியாக கேட்குறானுங்க மக்களே. 800 900 MBன்ட்டு நடத்தலாம். 80 தாண்ட மாட்டேன் நான். இவன் பஸ்ஸு நல்லா தான் மக்களே போகும். மக்களே பழைய மாதிரியே ஆரம்பிச்சிடும் ஒரு ஸ்பீட் ரைடு. சத்தமே கம்மான் மக்களே போயிட்டே இருக்கலாம். மிஸ் தெலுங்கோ வண்டியை நான் அப்போ இருந்து டோயிங் பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன் மக்களே. படா அது ஏய் கேமரா மாதிரி நேதிக்கு பேசிட்டு இருக்காங்க. போ 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 போ. அது விட்டது அதுவும் நார்மலாக போக ஆரம்பிச்சிருக்கு மக்களே. எவ்வளோ தூரம் தம்பி? ஏய் 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 நல்லா அடிச்சே தள்ளி விட்டுருப்பான்னு இருக்கு. அது கூட நான் மறுபடியும் அவ்வளோ தூரம் போய் சுற்றிட்டு வருவேன்னு நினச்சிட்டானுங்க மக்களே. ஏன் அவ்வளோ தூரம் போயிட்டு வருவோம்? சார் ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்கேன். குறுக்க இந்த மணல் எல்லாரையும் வந்துடாம பார்த்துக்கோங்க. போ 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 போ. கமான் மக்களே. போயிட்டே இருப்போம். டக்குன்னு போடா. ஸ்லோவா போகுது மக்களே. இது என்னதான் இது கிலோமீட்டர் பர் ஹவர்னு ஸ்பீடாக கொடுத்துருந்தாலும் ஆனால் அது போகிறது ஸ்லோ தான். இன்னும் கொஞ்சம் தூரத்துக்கு ஒன்றுமே இருக்காது. அடிக்க வேண்டியதுதான் ஃபுல் ஸ்பீடில். இவ்வளோ நேரமாக நானும் பஸ்ஸை ஓட்டிகிட்டே இருக்கேன் மக்களே. ஒரு முடிவாக வந்த பழக்கணும் போடா. பார்த்தீங்க மக்களே அண்ணன் எவ்வளோ நல்லா பஸ் ஓட்டுறது 150ல். தம்பி நான் அப்பயே உனக்கு பிரேக் போட்டேன். ஹாரன்னா அடிக்கடி அடிச்சுட்டு இருக்க முடியாது பார்த்துக்கோ. 5வது கியர்ல இருக்கு மக்களே. 6வது கியர். 6வது கியர் வரைக்கும் இருக்கா பஸ்ல? இதான் ஒரிஜினல் ஹாரன். ஐயோ குறுக்க பாருங்க. நான் வந்த ஸ்பீடுக்கு ட்ரெயினுக்கு அந்த கேட்டு போட்டு சின்னதே திறந்துக்குச்சு. செம ஸ்பீடாக தான் மக்களே போயிட்டு இருக்கேன் நிஜமா. இதுக்கூட இப்படி வளைஞ்சு வர சொல்றீங்க? பஸ் வச்சுட்டே நாங்கள் ட்ரிஃப்ட் அடிப்போம். அடுத்து ரவுண்டானா வேணும் சுற்றி வச்சுட்டாங்க மக்களே. வேற யாராவது பண்ணியிருக்காங்களா? அதான் நான் பண்ணியிருக்கேன் என் கேமில். ஓகேயா? அவ்வளோதான் மக்களே. அடுத்த சிட்டி. இந்த சிட்டி முடிச்சு இதுக்கும் அடுத்த சிட்டி வேற இன்னொன்று இருக்கு மக்களே. 122. இதுவே இருக்கும் மக்களே. ரொம்ப லாங் தான். இங்கே இருக்கோம். இங்கேருந்து இன்னும் இவ்வளோ தூரம் போகணும். இன்னமும் இடத்துலையா? ஏய் 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 இவ்வளோ தூரமா? ஸ்டார்ட்ஸ் இன் 3 2 1. In 9 minutes and 32 seconds நம்மளோட பஸ்ஸு அழுத்த ஆரம்பிச்சுட்டோம் மக்களே. ஓகே வைப்பர் நீங்கள் ஏதோ ஒரு சுற்று இருக்குமே. எங்கே ஆன் பண்ணி மேக்ஸில் வைப்பர் ஆன் பண்ணுற டைமில் போய் வண்டியை சொல்லிக்கிட்டேன் மக்களே. அப்பலாம் பஸ்க்குள்ளே யாருமே இல்லை.
அல்ல நம்ம என்ன போய் முதல்ல யாருமே கேட்க மாட்டாங்கோ. லாஸ்ட் டைம் தான் நமக்கு ஐயோ முடியல, ஏதோ ஒரு தற்கொலை பின்னாடி என்ன மோதிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ வா ஓவர்டேக் பண்ணு, முடிஞ்ச ஓவர்டேக் பண்ணு. NPCs has their own limits. இந்த சோட்டாச்சுக்கு 1 or 2 தான் போவேன். ஓகேடா அப்படின்னா இந்த டவுன்ஸுக்கு நீ வெறித்தனமான ஸ்பீடில் போகணுமே. ஏறுது ஸ்பீடு பயங்கரமா ஏறுது. வரேன்டா டுங்குடு 140ல வரேன்டா. ஏய் நாங்கெல்லாம் அப்பவே அப்படிடுற தம்பி. பாருங்க மக்களே என்னோட டிரைவிங் ஸ்கில்ஸை 100 குறையாம ஓட்டிட்டு இருக்கேன். அப்போ இருந்து 100 குறைச்சி விட்றாதே. 96 அப்போ 96 ஒரே சைடு தானே மக்களே. வந்துட்டேன் ரொம்ப தூரம் வந்துட்டேன். இதுலேருந்து ஒரு 25% டிஸ்டன்ஸை இப்பயே கவர் பண்ண பார்க்கலே. பார்த்தீங்கன்னா இல்லையா என்னோட டிரைவிங் ஸ்பீடு. ஸ்பீடு வைப்பர் ஆஃப் பண்ணு. வைப்பர்லாம் எதுக்கு? வைப்பர் ஆஃப் பண்ணுறா. குறுக்கே வேணா டோல்கேட்டை வச்சவன். போடா நீ ஒன் டோலும் இப்போ. ஓ இது அந்த ஸ்பீடு வேவா தம்பி. 178 பண்ண ரெடி ஆகிக்கப்பா பஸ் இன்ஜினு. சும்மா ஜாயினிங் ரோடுக்கே எப்படி இருக்கு மக்களே. வாங்க இதோட ஜாயின் ஆகிடுவோம். வா ஸ்பீட்வே இது ஃப்ரீவே. சூப்பராக இருக்கு மக்களே. அழுத்திடலாம் வாங்க. அட தம்பி நான் சௌக்கியமா? நல்லா இருக்கு மக்களே. 154 160 மக்களே. வா இதுல பாருங்க என்னவா போயிட்டு இருக்கேன்ட்டு. இதெல்லாம் ரொம்ப தூரம் நினைச்சு நான் கூட வரி பண்ண மக்களே. ரொம்ப தூரம்டா எப்படி ஓடுறதுன்ட்டு. 165 தான் டே. 170 தான் ஹிட் பண்ணுவேன். நிஜமாவே இந்தோனேஷியா இப்படிலாம் ஓட்ட முடியுமா மக்களே? இந்தோனேஷியாவில் இருக்கவங்க யாராவது கமெண்ட் பண்ணுங்க. இந்தியன் டிராஃபிக்ல ஓட்டுறதே அவ்வளோ பெரிய கஷ்டம். எப்படி 170? இந்தோனேஷியாவிலே பாப்புலேஷன் பர் ஸ்கொயர் மீட்டர் கொஞ்சம் ஜாஸ்தின்னு கேள்விப்பட்டேன். ஆனால் இந்தியாவில் தான் எல்லாம் கஷ்டம் தான் இருக்காது. ஓகே எனக்கு பிடிச்ச சைட் லைன் தான் இந்த லைன் எடுத்துக்கிச்சு போ. நாங்களாம் அப்போவே அப்புட்றா. மக்களே கரெக்டாக நம்ம சைடாக ஒன்றாலே வச்சுக்கோங்க. யாருமே நம்ம தொட கூட மாட்டாங்க. ஓட்டா 170 நார்மலான 2 or 3 கிலோமீட்டர் பர் ஹவரில் 170. சொன்ன மாதிரியே பஸ் இன்ஜினை 170 ஹிட் பண்ண நான் வச்சே வைப்பேன். 170 ஹிட் ஆகும் ப்ரோ என் மரத்தை வாங்கிடாத. ஆனால் ஒரு வாட்டி ஹிட் ஆச்சு மக்களே. 170 ஹிட் ஆயிடுச்சு. கொஞ்சம் 171 ஹிட் ஆயிடுச்சு. வா 173 பிகாஸ் ஆஃப் திஸ் டவுன்ஸ். பார்த்தீங்களா மக்களே. எஸ் 170 160 நினைக்க நீ போயிடு. வந்துட்டேன்னு நினைக்கிறேன் மக்களே. வா பியூட்டிஃபுல் சீனரி. 167ல தான் ஓடுவீங்க இந்த ஃப்ரீவேக்கு. அதுக்குலான்ற மக்களே. ஆம்புலன்ஸ் ஆகுது. பேஷண்ட் ஆம்புலன்ஸ் ஏற்றி விட்றேன். நான் கூட போய் சீக்கிரமாக ட்ராப் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா என்ன மக்களே, ஆம்புலன்ஸு இந்த கேமில் கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. அவன் ஓவர் அட்டாக் பண்ணிட்டு நான் பாட்டு வந்துட்டுருக்கேன். 166 ஐயோ நான் போகக்கூடாத வேலை போய் சொல்லிக்கிட்டேனே. கதவு தரங்கடா.
போட்ட போட்ல கீஞ்சிருச்சு மக்களே. டேய் 2 வீலர் இல்லடா பஸ்ஸுடா. என்ன வரட்டா? டோல் ஸ்கிப்டு. பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே ஃப்ரீ வந்துட்டேன். வைப்பர் போடக்குள்ள ரோட பார்க்கவே இல்லை மக்களே. 150 வரட்டா. சிட்டி கிராஸ்ட். அடுத்தது டெர்மினல் தான் மக்களே. டெர்மினலுக்கு போடா. 5 மினிட்ஸ்ல இந்த சிட்டியை கிராஸ் பண்ணிட்டேன். 5 மினிட்ஸ்ல கிராஸ் பண்ணிட்டேன் மக்களே. ஜஸ்ட் 5 மினிட்ஸ். நீங்கள் கிராஸ் பண்ணி பாருங்க. அவங்க ரூட் காமிக்கிறேன் எங்கேருந்து எங்கே போனேன். அந்த சிட்டி உங்களுக்கு லோட் ஆனது உங்களுக்கு தான் தெரியல. நான் இங்கே தான் விளாண்டுட்டு பார்க்கலாம் நீங்கள் எவ்வளோ நல்ல முடியுறீங்கன்ட்டு. நான் நல்லா ஓட்டுறேன் உங்களே. ட்ரைவிங் ஸ்கில்ஸை நீங்கள் வளர்ந்துட்டு வரைக்கும் ரேட் பண்ணலாம். டிரைவ் டு லொக்கேஷன் மாதிரி மார்க் இருக்கும் எங்கடா. ஜகார்ட்டாவில் தான் நம்ம இப்போ இருக்கிறது. தம்பி எக்ஸ்பேண்ட் தி மேப். ஆமாக்கே டிரைவ் டு டெர்மினல் தான். டெர்மினல் என்டர் ஆகுது. நான் 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் என்டர் ஆகும் மக்களே. இதுதான் என்னோட ஆசை. வாங்க பார்க்கலாம். கொஞ்சம் தூரம் தான். இதோட டெர்மினல் ரீச்சு. வா காலையில் பஸ் எடுத்தோம். நைட்டு வந்துட்டோம் மக்களே. ஃபாஸ்ட்டாக வந்துட்டோம். பஸ்ஸு ஸ்லோன்னு யாராவது சொல்லுவீங்க. அதாவது என்னோடய பஸ் மட்டும்தான் ஸ்பீடு. பஸ் ஸ்லோன்னு யாராவது சொன்னால் என்னோடய வீடியோ காமிங்க. இந்த ஸ்பீடில் ஒரு பஸ்ஸு ஆக்சிடென்ட்டே பண்ணாமல் போனால் நீங்கள் ஏறுவீங்களா? இல்லை எனக்கு பொறுமையாகவே போதும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்த ஸ்பீடில் ஒரு பஸ்ஸு ஓட்டினா அதுவும் அது சேஃபான பஸ்ஸுன்னு ஒரு 100% தெரிஞ்சால் போவீங்களா? வந்துட்டேன்டா. ரைஸ் வேக்கப் வேக்கப் வந்துட்டேன். ரைஸ் வேக்கப். எவன்தான் இண்டிகேட்டர் போட்டது? எமர்ஜென்சி லைட்லாம் உண்டாகும். காப்சே காப்சே டிஎஸ்ஆன்னு துரத்தவே ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏய் விட மாட்டேன்டா நீ பக்கத்து ஜில்லாக்கே போனாலும் அப்படின்ட்டு. ஐயோப்பா. போங்களா காப்சே. நான் கூட பயந்துட்டேன். என்ன இப்படி ஓட்ட ஆரம்பிச்சுட்டேன். ஐயோ ஐயோ என்ன மக்களே பாம் மோசமா இருக்குது. 100 கிலோமீட்டர் என்னடாக்குள்ள. ஓகே 76ல தான் என்ட்ரானேன். பிரச்சனையே இல்லை. ஜகார்ட்டால இருந்தானே நம்ம லாஸ்ட் டைம் எடுத்தது வண்டியை. ஓ ட்ராவலிங் த்ரூ ஆளுங்கிறதுல நான் இது பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும். இதுக்குள்ள ஏன்டா எவனாவது 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓட்டணும்னு நினச்சிருப்பீங்க. ஆயிரே
பப்ஸ் இது யாராவது டிரைவர் கிடைச்சா உங்களுக்கு ஓகேவா மக்களே? இப்போ பாருங்க மொத்தத்தையும் சுற்றிட்டு வாடா அப்படின்றான். அது டாப் ஸ்பீடு ஓ 163 minutes and 52 seconds. நான் வந்துட்டேன். மேக்ஸ் ஸ்பீட் 174.9 km/h. ஆவரேஜ் ஸ்பீட் 109 km/h. வாவ் 109 km/h மக்களே ஆவரேஜ் ஸ்பீடு. ஆனால் 170 கூட நல்லா மெயின்டைன் பண்ணேனே. நான் போங்க மக்களே. ஓகே பை.